சரவணன், திரு சிந்தன், இங்க இன்னும் தேர்தலுக்கான அல்லது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கான ஒரு காலம் இருக்கிறது. அது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கா, கூட்டணி தலைவர்களிடம் பேச வேண்டிய ஒரு விஷயம். பொதுவெளியிலேயே அதை பேச வேண்டிய தேவை எழுந்திருக்கிறதா, அல்லது அப்படி பேச வேண்டியதனுடைய காரணம் அல்லது வெளிப்பாடு என்ன? அதுக்கு முன்னால் சரவணன் அவர் பேசும்போது முதல் கட்ட கருத்துங்கிறதுனால நான் குறிப்பிடலை. ஆனால் அதாவது ஒரு நாகரிக எல்லைன்னு இருக்குது, அதை மீறினா அதை இது வரைக்கும் திமுக தலைவர்கள் மீறலை. பட் அவர் பேசும்போது அந்த தொனி சரியில்லை. நான் திரும்ப அவர் அந்த பேச்சை கேட்டுட்டு அவருடைய உரையை வந்து அவர் சரியான தொனியில் வச்சுக்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தொனி, என்ன பிரச்சனை? அது அவரே கேட்டார்னா அவருக்கு புரியும். ஆனால் ஒரு விஷயம் இருங்க, சிபிஎம் இந்த அணியில் இருப்பதற்கும் சிபிஎம்முக்கு திமுகவிடமிருந்து சிபிஎம் எதிர்பார்ப்பதும் நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் நாம் எந்த அளவுக்கு இணைந்து பயணிக்கிறோம் என்பதுதான். நீங்க பாஜக எதிர்ப்புல நம்ம எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோமோ அதே போல தமிழ்நாடு சந்திக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனா ஒண்ணு இல்ல, நீங்க அந்த புரிதல்ல இருக்கக்கூடிய குழப்பம் என்னன்னு மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன கொடுக்கணும் இல்ல செந்தன், நான் பேசினா உங்களுக்கு புரியும், முழுசா புடிச்சா இல்ல நான் என்னுடைய புரிதலுக்காக, என்னுடைய தெளிவுக்காக. சிபிஎம் வந்து சிபிஎம் உடைய ஆதரவோட யூபி ஆட்சி நடந்திருக்கு. வெளியில இருந்து தான் ஆதரவு அளிச்சிருக்கோம். எத்தனை அமைச்சர்கள், எத்தனை எம்எல்ஏ, இந்த கேள்வி எல்லாம் இல்ல. 61 சீட்டுகள் இடதுசாரிகளுக்கு இருந்த போதும் வெளியிலிருந்து ஆதரவு அளித்தோம். ஆனால் நாங்கள் கேட்டது வேலை உறுதி திட்டம். சரி, அதே மாதிரி ஆர்டிஇ, அதே போல ஒவ்வொன்றுமே சொல்லுவேனா, மக்கள் நலனுக்கான சட்டங்களை கேட்டு பெற்றோம். தமிழ்நாடு அரசாங்கத்திலையும் கேட்கறது மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கணக்கெடுப்பை எடுங்க, மின் கட்டணம் என்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பதை நோக்கி போவோம். அதே மாதிரி இந்த பட்டியல் வந்து பஞ்சமி நிலம் என்பதில் ஆக்கிரமிப்பில் இல்லாத நிலங்களையாவது கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நிறைவேற்றினால்தான் கூட்டணி அல்ல, நிறைவேற்றினால்தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிமாண்டா? அதெல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல கூட்டணி ஆட்சி என்பது நடக்கவில்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் நடக்கிற தொகுதி பங்கீடு தான். தெளிவா புரிஞ்சுங்க. நடப்பது திமுக ஆட்சி. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் மக்களை தலைமையேற்று வழி நடத்துறோம். களத்துல போராடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வழக்குகளை இன்றைக்கும் திமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்கொள்றோம். எங்க மேல வழக்குகளை வாபஸ் வாங்குறதா இன்னைக்கு விவாதம். நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம், வழக்குகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். திருப்பரங்குன்றத்துல கூட பாஜக குந்தகம் விளைவிக்க முயற்சி செய்தால் களத்தில் போராடி வழக்குகளை எதிர்கொள்வது கம்யூனிஸ்டுகள். அரிட்டாப்பட்டி கேஸ்ல சொல்லுவேன், களத்துல போராடி போலீஸ் கிட்ட தடியடி வாங்கினது கம்யூனிஸ்டுகள். அரிட்டாப்பட்டியை பாதுகாத்ததுல முதல்வருக்கு பங்கு இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா அந்த வழக்குகளை வாங்கின கம்யூனிஸ்டுகள் முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும்னு சொன்னா மக்கள் நலன்ல நாங்க வைக்கிற கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க, அவ்வளவுதான். அது அவர் திரும்பி கேட்டாருன்னா புரிஞ்சுக்குவார். ஆனா என்ன பாயிண்ட்னா, திரு சண்முகம் சொல்றாரு இன்னும் 10 மாத காலம் இருக்கிறது. அந்த 10 மாத காலத்துல மீதம் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றதோ, அதே நேரத்துல தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை ரொம்ப உறுதியா அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதும் முக்கியம் அப்படின்னா அது நெருக்கடியா அல்லது கோரிக்கையா? ஏன் அது எப்படி முக்கியம் இல்லாம போயிடும்? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதியில இந்த அணி ஜெயிக்கல. அப்ப தோத்த தொகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால தானே எதிர்கட்சி வரிசையில அதிமுக உட்கார்ந்துட்டு இருக்கு. எதிர்கட்சி வரிசையிலும் இந்த அணியை சேர்ந்த கட்சிகள் அமர வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு இருக்கு? இந்த அணி, இந்த கூட்டணியில ஆட்சியில பங்கெல்லாம் நாங்க ஒரே வார்த்தையில ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதையும் தான் சண்முகம் பேசியிருக்காரு. திமுகவோடு கூட்டணி ஆட்சி வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் என்பதில் எங்களுடைய நோக்கம். ஆனால் மக்களுடைய கோரிக்கைகளை அதிகமான எண்ணிக்கையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதிபலிக்க வேண்டும். மக்களுக்காக போராடுவதற்கு சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் கம்யூனிஸ்டுகள் வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கம்யூனிஸ்டுகளுடைய கருத்தை சொல்வதற்கு கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக என்ன சொல்றாரு, உங்கள் எண்ணிக்கைக்கு தகுந்தார் போல எவ்வளவு நிமிஷம் பேசலாம்னு சொல்றாரு. எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். மக்களுக்கு புரியுங்க. நீங்க பொறுமையாவே பேசலாம். நான் என்ன சொல்றேன்னா, அதற்கான உரிமை முழுவதுமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கு நிச்சயமா இருக்கு. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அதை பேச வேண்டிய இடம், பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பொதுவெளியில இந்த கருத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக சரவணனும் சொல்றாரு, அது எதிர்க்கட்சிகள் யாராவது அந்த கூட்டணியிலிருந்து வந்துவிட மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு தீனி போடுற மாதிரி இல்லையா? அதுக்கு பதில் 2வது கேள்வியில சொல்லிட்டு போறாங்க. பத்திரிகையாளர்கள் 10 கேள்வி கேட்கிறாங்க. அதுல ஒரு கேள்விக்கான
கேள்விக்கான பதில் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இதே விஷயத்தை தீக்கதிர் பத்திரிகையில வெளியிடும் போது முதல் பக்கத்துல மற்ற கட்சிகள் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்யுது, தேமுதிக என்ன செய்யுது, ரெண்டு பக்கம் கதவை திறந்து வச்சுக்கிட்டு பேரம் பேசலாமான்னு எதிர்பார்க்கிற கட்சிகளை போல கம்யூனிஸ்டுகள் இல்ல. மிக தெளிவாக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான கூட்டணி. அதுதான் சாத்தியமான கூட்டணி. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த அணிக்குள் கட்சிகளுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே இருக்கிற நிலைமையில தொகுதிகளை பிரித்துக் கொள்ள முடியாது, எங்களுக்கு வேறு மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்று நாங்கள் எடுத்த முடிவை பற்றி அவர் பேசுகிறார். அதை மட்டும் வச்சு விவாதிச்சோம்னா அப்ப எதுக்கு நாங்க 10 நாள் நடைபயணம் போறோம்? இல்ல இப்ப நீங்க சொல்ற பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அந்த தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைங்கிறத தலைவர்களோட தனிப்பட்ட முறையில நடத்த முடியாது, அதை பொதுவெளியில பேசித்தான் கொண்டு போய் நடத்தணும் அப்படிங்கிற கட்டத்துல சிபிஎம் இருக்கு. அப்படி பார்க்க வேண்டியதில்லை. எங்களுடைய மாநாடுகள் 2 மாநாடுகள் முடிந்திருக்கிறது. ஒரு அகில இந்திய மாநாடு மிக பிரம்மாண்டமாக மதுரையில் நடந்து முடிந்திருக்கிறது. நாங்கள் பல விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். அதுல மிக முக்கியமானது தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அதிமுகவை பாஜக விழுங்க போகிறதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்குள்ள கட்சி தான் அதிமுக. அதான் அதை மிக சுலபமாக விழுங்குவதற்கு வசதியாக அந்த கூட்டணி எல்லா பால்லையும் விழுகிறாங்க. நீங்க ஒரு உறுதியான எதிர்ப்பை கூட அதிமுக காட்ட கிடையாது. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல நாம் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும்னா அது வெறும் கட்சிகளின் கூட்டணி மட்டுமல்ல, கட்சிகளுக்குள் மகிழ்ச்சியான ஒரு அணியாக இருக்க வேண்டும். எனவே எல்லாத்தையும் பேசிதானே ஆகணும். வலிமையான சிபிஎம் இருப்பது எந்த விதத்துல திமுகவுக்கு பாதகமா போயிடும்? வலிமையான சிபிஎம், வலிமையான சிபிஐ, வலிமையான இடதுசாரி கட்சிகள் எப்போதாவது திமுக அப்படி ஒரு அதிருப்தி எங்கேயாவது வெளிப்படுத்துறாங்களா? இப்படி கூடுதல் இடங்களை கொடுக்க மாட்டோம் எதுக்கு குந்தகம்னு பாக்குறீங்கன்னு கேக்குறேன். யாரு குந்தகம்னு யாரு சொன்னா? அதிமுக வெற்றி பெற்ற குந்தகம் அப்படின்னு யாரு சொன்னா? அதை யார் பார்த்தா? கேள்வி அப்படிதானே வைக்கிறீங்க. கேள்வி வைக்கும்போது ஏன் சீட்டுகளை பத்தி பேசினா இல்ல நீங்க ஏதாவது இல்ல நீங்க தொடக்கத்துல உங்களுக்கு புரிதல்ல ஏதாவது தவறு இருந்தா நான் கிளாரிஃபை பண்றேன். எதிர்பார்ப்பா நெருக்கடியா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுல குந்தகத்திற்கான இடமே இல்ல. அதாவது இந்த கேள்வியை வைக்கும்போது அந்த ஒரு கேள்வியை மட்டும் எடுத்துட்டு நீங்க பொது வெளியில பேசுறீங்க, பேச முடியலையா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். அது அந்த கேள்வியில என்ன தவறு இருக்குன்னு அதான் சொல்றேன். இதுவும் அரசியல் தான். எங்களுடைய எண்ணிக்கை உயர்த்த இல்ல குந்தகம்ங்கற வார்த்தை நான் பயன்படுத்தல, நீங்க சொன்னீங்க. நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃபைன், பேசுவோம். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அது தவறுதான். பேசுவோம். திரு பொன் வில்சன், இங்க பாஜகனுடைய கருத்துக்களுக்கு அதிமுக என்ன சொல்கிறார்களோ அதை கேட்கக்கூடிய நிலையில் இருப்பதன் காரணமாக அவர்களை வெல்லணும்னா இங்க கூட்டணிக்குள்ளர சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அந்த ஒரு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. இல்லை, அது நியாயமானதுதான். என்னன்னா 2016 மக்கள் நல கூட்டணி ஒரு முயற்சி பண்ணாங்க. கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி தேமுதிக மற்ற கட்சிகள் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி மக்கள் ஆதரவு பெருசாக இல்லை. அப்போது அடுத்த கட்டத்துக்காக அடுத்த தேர்தல் போது அவங்க அதையெல்லாம் பரிசீலனை பண்ணி நம்ம கொஞ்சம் இறங்கி போகலாம், தவறு கிடையாது, பெரிய கட்சிகிட்ட இறங்கி போய் அடுத்தது நம்ம இழந்ததை மீட்க வேண்டும், மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும்.